எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம வண்ணவலின் வண்ணமயமான நேரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து சூப்பரான மைசூர் சில்க் சாரி தாங்க. அதுவும் சூப்பரான டிசைன்ல கொண்டு வந்திருக்கேன். மைசூர் சில்க் அப்படின்னாலே நம்ம கிட்ட பயங்கரமான ட்ரெண்டிங் தான். முன்ன கொண்டு வந்தது வந்து நல்லா பிளைன்ல வந்து பார்டர் கான்ட்ராஸ்டா கொண்டு வந்தேன். இப்போ வந்து நல்ல லைன்ஸ் பட்டு சாரி மாதிரி இருக்குதுங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்குது பாருங்க. சாரி ஃபுல்லாக அப்படியே ஒரு 6-7 லைன் போட்ட மாதிரி லைன்ஸு. அதுக்கு கேப் விட்டு பத்தாவதுக்கு பார்டர் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. அப்படியே ஜருகு அவ்வளோ சூப்பராக இருக்குது. கான்ட்ராஸ்ட்டு நல்லா வாடாமல்லி கலர் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க. நல்லா பாட்டில் க்ரீனு, பாடி ஃபுல்லாக பாட்டில் க்ரீனு. பார்டர் தான் உங்களுக்கு வாடாமல்லி கலர். எங்கே பாருங்க முந்தி பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. உங்களுக்கு பட்டு சீலை மாதிரியே இருக்குது. இது வந்து உங்களுக்கு துவைச்சாலும் எதுவும் கலர் போகிறதோ ஃபேட் ஆகிறதோ அது மாதிரிலாம் எதுவுமே ஆகிறதில்ல. ஏன்னா நான் இப்போ ஒரு 1 இயராகவே இந்த சாரீஸ் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் கண்டினியூவாக. சரிங்களா? அதனால் குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இது பாருங்க ப்ளவுஸு, பிளைன் ப்ளவுஸு நல்லா சூப்பரான மெட்டீரியலாக இருக்குது. கையில் பார்டரோடு கொடுத்துருக்காங்க. கைக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க. ஸ்டார்டிங்கில் லைன்ஸ் வந்துருக்குதுங்க. அப்புறம் அப்படியே உங்களுக்கு வந்து ரன்னிங்காக வந்து உங்களுக்கு அப்படியே லைன்ஸ் போட வந்திருக்கு. அப்படியே சூப்பராக இருக்குது. இந்த மைசூர் சில்க் சாரியோட ரேட் வந்து 1050 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். சரிங்களா? அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது குவாலிட்டி. இப்போ நம்ம இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தலாம். கலர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது. லிமிட்டட் கலர்ஸ் தான் இருக்குது. அது ஒரு 4 கலர் 5 கலர் தான் இருக்கும். இதில் நிறைய கலர்ஸும் கிடையாது. சரிங்களா? இந்த கலர் ஒன்று ஃபஸ்ட்டு கலரு. அடுத்த கலர் பார்க்கலாம். அதுலேயே வந்து நல்லா பிங்க்குக்கு வந்து நல்லா ப்ளூ வந்து கான்ட்ராஸ்ட் பாருங்க. ஜருகெல்லாம் சூப்பராக இருக்குதுங்க. முந்தி ஜருகு தான் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. சாரி வந்து பிங்க் கலரு, முந்தி வந்து நல்லா நேவி ப்ளூ கலரு கான்ட்ராஸ்ட் சூப்பரான சாரியாக இருக்குது. அடுத்த கலர் பார்க்கலாம். அடுத்த கலர் நல்லா நேவி ப்ளூங்க. பாடி ஃபுல்லாக நேவி ப்ளூவு. அதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் வந்து ரெட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. சூப்பராக இருக்குது ரெட்டு. நல்லா இதுக்கு வந்து முந்தியும் உங்களுக்கு ரெட்டில் வந்துருக்கும் பாருங்க. ஜருகு அப்படியே அடடட பட்டு சாரி ஜருகு மாதிரி இருக்குது. அப்படியே சாஃப்டாக இருக்குது. சாரி வந்து நல்லா சாஃப்டான சாரியாக இருக்குது. ஏன்னா மைசூர் சில்க் இல்லைங்களா? அடுத்த சாரி நல்லா க்ரீன், சூப்பரான க்ரீன், பளிச்சு இருக்கிற க்ரீனாக இருக்குது. அந்த க்ரீனுக்கு வந்து நல்லா நேவி ப்ளூ வந்து கான்ட்ராஸ்ட்டு சூப்பர் கான்ட்ராஸ்ட்டுங்க பாருங்க. அந்த ஜருகையுமே குவாலிட்டி வந்து பனாரசி ஜருகுங்கிறதுனால நல்லா சைனிங்காக இருக்குது. ஜருகுமே இங்கே பாருங்க. முந்தி நல்லா க்ரீனுக்கு நல்லா சூப்பரான நேவி ப்ளூ. ஓகே, 1050 ப்ளஸ் ஷிப்பிங். ஓகே. அடுத்த ஃபைனல் கலர் வந்து நல்லா மெரூன் கலருங்க. சூப்பரான மெரூன். நம்ம நெத்தியில் பொட்டு வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த கலரில் இருக்குது. அது கான்ட்ராஸ்ட்டு நல்லா க்ரீன் கலர், சூப்பரான க்ரீன், பாட்டில் க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு முந்தி பார்க்கும்போது தாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு பாருங்க அழகாக இருக்குது. அப்படியே ஒரு கோவிலுக்கெல்லாம் கட்டிட்டு போனால் அவ்வளோ சூப்பராக இருக்குது சாரியை. போயிட்டு வந்து நல்லா துவைச்சி போட்டுக்கலாம். நம்ம பட்டு சாரிலாம் துவைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், ஆனால் இது நல்லா துவைச்சி போட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்குறது இந்த சாரி தான். சேம் டிசைனு, ஆனால் வந்து இங்கே லாஸ்ட்டில் பார்டருக்கு பக்கத்தில் அந்த பார்டரோட கலரே கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த சாரியில் இருக்கிற வித்தியாசம். வேறு எதுவுமே கிடையாது. அந்த சாரியில் ஃபுல்லாக லைன்ஸு, அங்கே பார்டரில் குட்டி பார்டர் வந்திருக்கும். இது பார்டருக்கு பக்கத்தில் ஒரு அதனுடைய கலர் வந்திருக்கு. இந்த கலர் வந்து ரொம்ப அழகான கலர் ஆகுதுங்க. செர்லியன் ப்ளூ சூப்பராக இருக்குல்ல? கலர் வித்தியாசமாக இருக்கிறதுனால தான் வித்தியாசமான பேராக வருது. முந்தி பாருங்க ஷைனிங்காக ரொம்ப அழகாக இருக்குது. இந்த சாரியுமே 1050 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். சரிங்களா? செர்லியன் ப்ளூ. ஓகே. அடுத்த கலர் வந்து நல்லா ஒயின் கலருங்க. நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா டார்க் ஒயின் கலராக இருக்குது. அதுக்கு வந்து நல்லா க்ரீன் கலர் வந்து கான்ட்ராஸ்ட்டு. சரிங்களா? நல்லா டார்க் ஆனந்தா க்ரீனு. சரிங்களா? சூப்பராக லைட் க்ரீன் கிடையாது, டார்க் ஆனந்தா க்ரீனு. செம்ம சூப்பரான கலருங்க. மாம்பழ எல்லோ, மாம்பழ கலருக்கு கான்ட்ராஸ்ட் அந்த க்ரீனை கொடுத்துருக்குறாங்க பாருங்க. அப்படியே அள்ளுது போங்க. செம்ம சூப்பராக இருக்குது கான்ட்ராஸ்ட் கலர். ஓகே. அடுத்த கலர் அதுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி இந்த சாரி வந்திருக்கு. நல்லா சந்தன கலருங்க. நல்லா டார்க் சந்தன கலருக்கு வந்து நல்லா க்ரீன் கலர் வந்து கான்ட்ராஸ்ட், சூப்பரான க்ரீன் வந்து கான்ட்ராஸ்ட். ஓகே. அடுத்த டிசைன் சாரி இதுதாங்க. இது வந்து நல்லா பாடி ஃபுல்லாக ஒரு கலரு. முந்தியில் வந்து பார்டரில் வந்து ஒரு டபுள் கலரு பாருங்கள். நம்ம ஒன்று காட்டினேன் இல்லைங்களா, இது ஒரு டிசைன் சாரி. ஓகே.
இந்த சாரியுமே இதில் சிங்கிள் பீஸ் மட்டும்தாங்க இருக்குது. இந்த சாரியில் இந்த சாரியோட ரேட்டுமே 1050 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். ஓகே, நல்லா ரெட்டு பார்டர் வந்து எல்லோவும் க்ரீனும் வந்திருக்கு. அது ரெட்டப்பட்ட பார்டர். ஒரு பார்டரில் எல்லோ கலர் வந்திருக்கு, ஒரு பார்டரில் க்ரீன் கலர் வந்திருக்கு. சரிங்களா, கலர்ஃபுல்லாக இருக்குது சாரீ ஃபுல்லாகவே. நல்ல ரெட்டு பாடியில் கட்டுறது, நல்ல ரெட்டு. ஏதாவது கோயிலுங்கெல்லாம் போகிறதா இருந்தால் இந்த மாதிரி சாரீ எடுத்து கட்டினா சூப்பராக இருக்கும். இல்லை முந்தி பாருங்க, பட்டு சாரீ மாதிரி இருக்கும். ஓகே, இதுக்கு ப்ளவுஸ் வந்து இந்த க்ரீன் கலர் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ப்ளவுஸு. இப்போ நம்ம அடுத்த டிசைன் சாரீ பார்க்கலாம். இதே மைசூர் சில்க் சாரியில் பார்டர் மட்டும் பாருங்கள் ரெட்டப்பட்டா பார்டராக கொடுத்துருக்காங்க. பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து புட்டா போட்டிருக்கு பாருங்கள். பாருங்கள், பாடி ஃபுல்லாக புட்டா போட்டிருக்கு. உங்களுக்கு பார்டரில் ரெட்டப்பட்டா பார்டர். இது வந்து ஆலிவ் க்ரீனு, அதுக்கு நல்லா டார்க் க்ரீன் வந்து கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பக்கமும் மயில் போட்ட டிசைன் பாருங்கள். பார்டரில் நடுகாண்ட க்ரீன், டார்க் க்ரீன் கொடுத்துருக்காங்க ரெட்டப்பட்டா பார்டரில். சூப்பராக இருக்குதா சாரீ, ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. இதுக்கு வந்து முந்தி பாருங்கள், ப்ளைன் ப்ளவுஸு பாருங்கள். இது ப்ளைன் ப்ளவுஸு. ஓகேவா, இதுவும் 1050 ப்ளஸ் ஷிப்பிங். இதில் இருக்கிற கலர்ஸ் காட்டிடுறேன். இப்போ நல்லா பிங்க் கலர் சாரீங்க. பிங்க்குக்கு வந்து ப்ளூ வந்து கான்ட்ராஸ்ட், நேவி ப்ளூ கான்ட்ராஸ்ட். ஓகே, நல்ல நேவி ப்ளூ உள்ளார வந்து புட்டா போட்டிருக்கிறது அழகாக இருக்குது. இப்படியே இதில் நல்லா ப்ளூ கலர், நேவி ப்ளூக்கு ரெட்டு வந்து கான்ட்ராஸ்ட். சூப்பராக இருக்குது ரெட்டு. நல்லா சந்தன கலர், சூப்பரான சந்தன கலருக்கு க்ரீனு. க்ரீனில் நல்லா பளிச்சுன்னு இருக்குதுங்க. அப்படியே ஒரு மாதிரி அந்த ஜருகை வந்து அப்படியே தகுடாட்டம் இருக்குது. அப்படியே சூப்பராக இருக்குது ஜருகை. நல்லா க்ரீனுக்கு வந்து ப்ளூ, நேவி ப்ளூ கான்ட்ராஸ்ட் க்ரீனுக்கு. ஆனியன் பிங்க் பாடி வந்து ஆனியன் பிங்க்கு. இது வந்து பார்டர் வந்து மெரூன் கலர். சூப்பராக இருக்கா கான்ட்ராஸ்ட். இதெல்லாம் அழகாக இருக்குது கான்ட்ராஸ்ட் கலர். நல்ல நாவப்பழ கலருங்க. அடுத்த சாரீ இது வந்து ஆனந்தா ப்ளூ. இந்த பார்டரு நல்லா நாவப்பழ கலருக்கு ஆனந்தா ப்ளூ வந்து கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குது. இந்த டிசைனில் தான் நிறைய கலர்ஸ் வந்துருக்குன்னு நினைக்கிறேன் நான். நல்லா க்ரீனுக்கு வாடாமல்லி கலர் வந்து கான்ட்ராஸ்ட். ஃபஸ்ட்டு காட்டணும்ல அந்த சாரியோட கான்ட்ராஸ்ட். நல்லா க்ரீனு, சூப்பரான வாடாமல்லி கலர். அடுத்த கலர் நல்ல சூப்பரான ஒயின் கலருங்க. அதுக்கு வந்து நல்லா மெகந்தி க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட். சூப்பராக இருக்குது பாரு. இது நிறைய கலர்ஸ் வந்துட்டே இருக்குதுப்பா. நல்ல மாம்பழ எல்லோவுக்கு க்ரீன், பாட்டில் க்ரீன், சூப்பரான கான்ட்ராஸ்ட் டார்க் பாட்டில் க்ரீன் கொடுத்துருக்காங்க. ப்ளூ நார்மலாக நம்ம கட்டுறோம் இல்லைங்களா, அந்த ப்ளூக்கு நேவி ப்ளூ கான்ட்ராஸ்ட்டு. இதுதான் வந்து மைசூர் சில்க்குக்கான அடையாளமே இந்த கலர் தான். அடுத்த கலர் நல்லா சூப்பராக இருக்குது கான்ட்ராஸ்ட்டு. நான் முன்னே ஏற்கனவே பார்த்தது தான் செரிலியம் ப்ளூ. இது அதுக்கு வந்து க்ரீன் வந்து கான்ட்ராஸ்ட்டு. ஓகே, இதெல்லாம் வித்தியாசமான கலராக இருக்குது. இங்கிலீஷ் கலர் நான் எனக்கு சொல்கிறது இங்கிலீஷ் கலர். லாஸ்ட்டாக காட்ட போகிறது வந்து உங்களுக்கு ஆவலாக நீங்கள் எதிர்பார்த்த இந்த காப்பி கொட்டை கலர். நான் சொல்ல காஃபி ப்ரௌன். இது காஃபி ப்ரௌனுக்கு வந்து பேரட் க்ரீன் வந்து கான்ட்ராஸ்ட்டு. இப்போ மறுபடியும் வந்தது வாட்ஸ்அப்பில் கேட்டீங்களுக்கே நாங்கள் வந்து எல்லாம் ரீஸ்டாக் சொன்னோம். நிறைய பேர் எடுத்துக்கிட்டாங்க. அதில் இருக்கிறத இப்போ நான் காட்டுறேன். சரிங்களா, இந்த டிசைனு பாருங்க. பார்டர் வந்து இந்த மாதிரி ஜருகை போட்டதில் இந்த டிசைன் சாரீ இருக்குது காப்பி கொட்டை கலரில். ஓகேங்களா, அதே காப்பி கொட்டை கலர் தாங்க காஃபி ப்ரௌனு. அதுக்கு பார்டர் மட்டும் லைன்ஸ் போட்ட மாதிரி பார்டர் பாருங்கள். இதில் வந்து பார்டர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கும். ஏன்னா நிறைய பேர் காப்பி கொட்டை கலர் கேட்டிங்கிறதுக்காக வந்து உங்களுக்கு இருக்கிறத எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் வந்து ஒரே டிசைனாக இல்லாமல் ஒவ்வொரு டிசைன் இருந்துச்சு. இருக்கிற டிசைன்களில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வந்துருக்கோம். அதில் வந்து இந்த டிசைன் பிடிச்சி இங்கே எடுத்துக்கங்க. அதே கான்ட்ராஸ்ட் க்ரீன் தான், ஆனால் வந்து டிசைன் மட்டும் லைன்ஸ் போட்ட மாதிரி. மற்றபடி முந்தி எல்லாமே ஒரே போல் தான் இருக்கும் பாருங்கள். அதே போல் லைன்ஸ் போட்ட முந்தி தான். ஓகேங்களா, இது எதுவுமே மாற்றங்க. பார்டர் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் வரும், அவ்வளோதான். இது வந்து பார்டர் பாருங்கள். இந்த பார்டர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது ஒரு டிசைன் காப்பி ப்ரௌனில். இந்த பார்டர் வந்து ஒரு டிசைன் வந்துருக்கு. ஃபஸ்ட்டு காட்டினது ஒரு டிசைனு, ரெண்டாவது காட்டினது லைன்ஸு, மூணாவது காட்டினது ஒரு குட்டி பார்டர் மாதிரி. ஓகேவா, இது ஒரு டிசைனு. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி காட்டுங்க, நான் கொடுக்குறேன். இது வந்து எல்லாத்தோட வித்தியாசமாக பாடி ஃபுல்லாகவே புட்டாக இருக்கும் பாருங்களேன். இது ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நம்ம இது வரைக்கும் ப்ளைனில் பார்த்தோம், ஆனால் இதில் வந்து நல்லா சூப்பராக புட்டாவில் வந்துருக்கு பாருங்கள். பாடி ஃபுல்லாக ஜருகு புட்டா, அங்கங்கே பெரிய பெரிய புட்டா சைஸு. பார்டர் வந்து அதே பேரட் க்ரீனு, அதில் மயில் போட்ட மாதிரி, மயில் போட்ட பேரட் க்ரீன் கலர் கான்ட்ராஸ்ட்டு.
இதுதான் இந்த டிசைன். இந்த காஃபி ப்ரௌனுக்கு இந்த டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஒன்று, அடுத்த கலர். இது லாஸ்ட் ஒன்று. இது சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது. பிளைன் சாரி தான், மெரூன் கலர். அதெல்லாம் காப்பி கொட்ட கலர், நல்லா டார்க்காக இருக்கும். ஆனால் இது வந்து மெரூன் கலர், அதை விட கொஞ்சம் லைட்டாக இருக்கும். இது வந்து பார்டர் வந்து எல்லோ க்ரீனு. இதுக்கு பார்டர் வந்து எல்லோ க்ரீனுங்க. எல்லோ க்ரீன்னாலும் உங்களுக்கு வந்து ரெட்டப்பட்டா பார்டரில் வந்துருக்கு பாருங்கள். மேலே பாடியில் வந்து இங்கே வந்து சிங்கிளாக சின்ன கரை இந்த இடத்துல இடுப்புக்கிட்ட, இது வந்து பாடியில் கீழே காலுக்கிட்ட வரும் ரெட்டப்பட்டா பார்டரு. மெஹந்தி இந்த கலர் எல்லோ க்ரீன், எல்லோ க்ரீனில் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க. சாரீ இப்படி தான் இருக்கும் பாருங்க. அதெல்லாமே பேரட் க்ரீனு. இது ஒரு சாரீ மட்டும் இது மட்டும் எல்லோ க்ரீனில் வந்திருக்கு. ஓகேங்களா? ப்ளைனு. இந்த சாரீமா வந்து 800 ருபீஸ் வருது. இப்போ காட்டின இந்த மெரூன் கலரு எல்லாம் காஃபி ப்ரௌன் சாரீ எல்லாமே 800 ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும். சரிங்களா? இதில் நாங்கள் போன ட்ரிப்பு காட்டுனதில் இருக்கிற சாரீஸ் மறுபடியும் ரீஸ்டாக் பண்ண சாரீஸ் காட்டுறேன். இது ப்ளூ கலர், நல்ல நேவி ப்ளூக்கு ராமா ப்ளூ, நேவி ப்ளூக்கு நார்மல் ப்ளூ வந்து கான்ட்ராஸ்ட்டு. இது நாங்கள் ஏற்கனவே கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்தோம். அது நிறைய பேர் மறுபடியும் கேட்டதுனால இந்த சாரீ ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். பாருங்கள், ப்ளூ கலர், நல்ல பெப்சி ப்ளூ, பெப்சி ப்ளூ கூட நேவி ப்ளூக்கு ப்ளூ கலர் கான்ட்ராஸ்ட்டு. ஓகே, அடுத்த கலர் சூப்பரான பிஸ்கெட் கலருங்க. சாரீ பாடி ஃபுல்லாக பிஸ்கெட் கலரு. இதுக்கு வந்து காஃபி ப்ரௌன் வந்து கான்ட்ராஸ்ட்டு. ரொம்ப அழகாக இருக்குது. முந்தி தான் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். லைன்ஸ் இருக்குது, நல்லா இருக்குது சாரீ. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கடையில் இருக்கிற மைசூர் சில்க் சாரீ எல்லா டிசைனையுமே நான் காட்டிட்டேன் உங்ககிட்ட. நான் காட்டின டிசைனில் எந்த டிசைன் பிடிச்சிருந்தாலும் சரி, எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் சரி, ஏன்னா கலர் எல்லாமே வித்தியாசமான கலரு கான்ட்ராஸ்டோட காட்டியிருக்கிறேன். நான் கலர் கான்ட்ராஸ்டோட காட்டியிருக்கிறேன். அதனால் பிடிச்சதை டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறமேட்டு நான் கேட்டாவே உங்களுக்கு இல்லைன்னே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. பார்க்கும் போதே ஆர்டர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இனி அடுத்த ஒரு புது வீடியோவில், அதுவும் புது சாரியோட நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். ஓகே, பாய்.